ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மகா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து சித்ராவும் கௌதமும் இறங்குறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளார யார் இருக்கீங்களான்னு சொல்லி கௌதம் கூப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளாருந்து எல்லாரும் வெளியில் வராங்க. இப்போ சித்ராவும் கௌதமும் இங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகி என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சும்மாலாம் ஒன்றும் வரல, அது மாதிரி உங்களோட பொருள்லாம் அங்கே கடைஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு குட்டியான அந்த சின்ன வண்டி ஒன்று நிற்கிது. அதுலேருந்து பார்த்தோம்னா நிறைய பெட்டியெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. அவங்க சொன்னாலுமே அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சூர்யாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். அந்த அழகான வீட்டில் இதெல்லாம் அசிங்கமாக கிடந்துச்சு, அதான் குப்பையில் போகிறதுக்கு பதிலாக இங்கே போட வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு. இல்லை அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சூர்யாவும் ரொம்ப எமோஷனலாக கோவமாக பேசுகிறாரு. கௌதம் வழக்கம் போல் திமிராவும் பேசுகிறாங்க, சித்ராவும் திமிராவும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஐசுக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கவரை கையில் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து பேசிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் போகும்போது பார்த்தோம்னாலும் வெறுப்படிச்சு பேசிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து அந்த கவரை பிரித்து பார்க்குறாங்க. கொடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போகுது அது டிவைஸ் நோட்டீஸ்னு. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதறி போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்களே அப்படின்னு. இப்போ வீட்டில் பார்த்தோம்னா சூர்யா தாத்தா எல்லாருமே இந்த விஷயமா பேசி ரொம்பவுமே ஆதங்கப்படுறாங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா ரொம்ப கேஷுவலாக இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவரை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. சூர்யா வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ மகாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, வேலை தேடுறாங்க அப்படின்னு. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேலை தேடுறாங்களா, பணம் கஷ்டம் இருக்கும் சிரமம் இருக்கும் அப்படின்னு. வழக்கம் போல் பார்த்தோம்னா மகா சூர்யாவுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஒரு சின்னதாக ரொமான்ஸ் ஒன்று நடக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் சித்ராவும் கௌதமும் என்ன நம்ம அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தோம், ஒன்றுமே இப்போ வரைக்கும் ரியாக்ஷன் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஃபோன் அடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா தான் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொன்னதுமே சித்ரா வந்து கௌதம்கிட்ட லவுட் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெண்டு பேர் கேட்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா தான் பயங்கரமான ஆள்னு தெரியல. உடனே இவங்க சொல்கிறாங்க, என்ன கௌதம் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி நீ கொடுத்த டிவைஸ் லெட்டர்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ நீ அதில் கையெழுத்து போகிறதுக்கு உனக்கு என்ன வேணும், ஆனால் எனக்கு சில கண்டிஷன் இருக்குன்னு சொன்னதுமே உனக்கு என்ன வேணும், ஒரு 2 கோடி ரூபா பணம் வேணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வந்து எல்லாமே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஏன்னா ஆனால் உன்னை நம்ப முடியாது, எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட்வான்ஸ் ஒரு 50 லட்சம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 50 லட்சம் கொடுக்குறதா, அவ்வளோதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேணா கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 அனுப்பி விட்றாங்க. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன நான் கேட்குறேன் 50,000 அனுப்பி விட்றேன், அது வந்து குழந்தைக்கு டைப்பர் கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டு பாருன்னு எங்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் ஐஸ்வர்யாவும் அதிரடியில் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். அடுத்து சூர்யாவை காட்டுறாங்க ஆட்டோக்குள்ளார் அப்படின்னு எல்லாத்தோட ரொம்ப அப்படி ஷேர் ஆட்டோவில் உட்காந்துட்டு போகிறாரு. ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் இப்படி கஷ்டத்தில் போகிறாரு. அடுத்து போய் ஆட்டோவில் போய் இறங்குறாரு. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டோட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் இருக்கவங்கள வந்து பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு போயிடுறாங்க ஆட்டோவில் வந்து இறங்குறதுலாம். ஆனால் சூர்யா செல்வாக்காக இருக்கும்போது பயங்கர ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டும் ஒரு சிலவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சூர்யா போய் ஆஃபீஸ்க்குள்ளார போய் கேட்டதுக்கப்புறம் இல்லை வெளியில் உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் சூர்யாவை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. சூர்யாவும் வெயிட் பண்ணி வெளியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.